தனுசு ராசிக்கார நண்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாவே சில முக்கியமான நட்சத்திரங்கள் ஈடுபடக்கூடிய ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 பங்குனி மாதத்தில் நிறைய பேருக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. ஆனால் தனுசு ராசிக்காரர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் அப்படி திட்டுவாங்க. யாராவது நல்லது நடந்ததுன்னு சொன்னால் அப்படி திட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பல நாட்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2019 பல கஷ்டத்தை இவங்க வந்து சந்திச்சிங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயமாக இருக்கட்டும், கல்யாணம் சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் வந்து அதிகமாக உடல் ரீதியான விஷயத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. உடல் ரீதியான விஷயத்துக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்களோட ஃபேமிலிக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அப்படி செலவு பண்ணும்போது அவங்களுடைய மனம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்பவே வந்து வேண்டி விரும்பி கேட்டிருப்பாங்க. பல கஷ்டங்களை கண்ணீர் விடாமல் இவங்க வந்து ரொம்பவே இரும்பு மனிதனாக இருந்தவங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்கள் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான தலை அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கை மட்டும் கிடையாது, அவங்க ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரியாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதன்மையாக வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் வந்து முதன்மையாக வந்து வேலைக்கு போனவங்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் வந்து முதன்மையாக ஒரு விஷயத்தை உருவாக்கினவங்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதன்மையாக வந்து கார் வாங்கினவங்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதன்மையாக வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் முதன்மையான ஆளாக பண்ணியிருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறத விட மனம் வந்து இரும்பாக இருக்கக்கூடியவர்கள். பல இன்னல்களால் சூழ்நிலையில் பல கஷ்டங்கள் அவங்களோட மனசில் இருந்தாலும் மற்றவர்களை தேற்றுவதற்கு அவங்க வந்து உறுதுணையாக இருந்தவங்க. பல இன்னல்களால் சூழ்நிலையில் உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப மருத்துவ ரீதியான செலவுகள் எல்லாத்தையும் தாங்கி இருந்தவங்க. கண்டிப்பாக சில இந்த 3 வருடங்களில் நீங்கள் முன்னாடி இருந்த 3 வருடங்களில் கண்டிப்பாக ஒரு 3 நாட்கள் to 5 நாட்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைனா வேறு ஒரு இதற்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை வந்து சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. அதே போல் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கை பணத்தை போட்டு நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான செலவுகள் கண்டிப்பாக இது முன்னாடி பண்ணியிருப்பீங்க. அது உண்மையா அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான லாபமான ஒரு தனலாபமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. பங்குனி மாதம். பங்குனி மாதம்னா சார் பாதி நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இத்தனை நாள் நடக்கலை அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நன்மைகள் நடக்குங்க. அதே மாதிரி தன விஷயமும் லாப விஷயம் மட்டும்தான் நடக்கும். இந்த மருத்துவ ரீதியான செலவுகள்லாம் முன்னாடியே முடிஞ்சதுனால பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே எல்லாமே சுப செலவுகள் தான். அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். உங்களோட குடும்பத்துக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நம்மளோட குடும்பத்துக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்குதுங்க, நமக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்குது. அதனால் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல. உடல் ரீதியான பிரச்சனைகள் மேல் வராது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உண்டு, நீண்ட ஆயுடும் உண்டுங்க. அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. தொழிலில் நிறையா லாபம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே சமாளித்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் கேதுவால் ஆன்மீக ஈடுபாடும் குரு வைக்கிற நிவர்த்தியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு தானாகவே தோண ஆரம்பிக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், மன ரீதியாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து மன ரீதியாக வந்து வணங்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஷின் மார்க் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியாமையே உங்களோட குடும்பத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில வேறுபாடுகளும் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, சின்ன சின்ன வேலைகளை இங்கே வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பங்குனி மாதத்தில் தனுசு ராசியோட பலன் அப்படின்னு பார்க்கும்போது 2024 தொழிலில் மேன்மையாக இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க இந்த ராசிக்காரர்களை. ஆனால் தனுசு ராசியில் இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா சில லக்கினங்களாலும் தசாபுத்தியினாலும் பிரிக்கப்பட்டு அவங்களுக்கான வேலை எல்லாமே சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்கள் சில முக்கியமான விஷயத்தில் நீங்கள் வந்து லாக் ஆகிறீங்க. எது அப்படின்னா சில லக்கினக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஆப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது நீங்கள் வந்து யோசிச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தசாபுத்தி செக் பண்ணிக்கணும், உங்களுடைய கட்ட அமைப்பை செக் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். அதில் நீங்கள் யார்கிட்ட பார்க்கலாம், லோக்கல்லே நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயே வந்து உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதே மாதிரி நீங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை சார் அங்கே எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே பார்த்து கொடுத்துருவாங்க. அதே போல் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்தவுடனே உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க சொல்லணும். அவங்க சொன்னாங்க அப்படின்னா தான் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம். இல்லை சார் நடந்திருக்கிற விஷயம், நடக்க போகிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அது மாதிரி சில விஷயங்கள் நடந்தது இல்லையே, அப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனுசு ராசி ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னா தனுசு ராசியோடைய ஜாதகம் மட்டும் எங்களோட லைஃப்பில் செயல்படாது.
தனுசு ராசியோட ஜாதகம் செயல்படும். அவர்களோட தாய் தந்தையரோ, எங்களோட தம்பி அண்ணா அக்காவோ, இல்லை அவங்களுக்கு பிறந்த குழந்தையோ, எங்களோட மனைவியோ, அவங்களுடைய ஜாதகம் சேர்ந்து தான் செயல்படுத்தும். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கு யூடியூப்பில் சொன்ன விஷயங்களும் நிறையா ஃபுல்ஃபில்லாக ஆனது இருக்காது. அதே மாதிரி ஜாதகமாக பார்த்து சொன்னீங்களும் நிறையா ஃபுல்ஃபில் ஆனது இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓவரால் ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யார் கூட நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். நிறைய பேர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தொழில் பார்ட்னர்களோட ஜாதகம், தொழிலில் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹையர் போஸ்டிங் உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்களோட ஜாதகம், இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து சில முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிஸில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, பிரபல ஜோதிடர் நம்பர். அவர் வந்து மிகப்பெரிய விஐபிஸுக்கு மட்டும் தான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய ஜாதகத்தை கூட வந்து செக் பண்ணிட்டு தான் போய் வேலைக்கே போஸ்டிங்கே ஆள் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட கம்பெனி வந்து ஒரு லாபகரமான விஷயத்தில் நடக்கணும்ல, வேறு ஒரு நாள் அது வந்து தடைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவ்வளோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தொழிலில் இந்த தனுசு ராசிக்கு வேலையில் இருந்த மந்த நிலை எல்லாமே நீங்கள் புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிங்கிட்ட ஆதரவாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்கள்கிட்டையும் ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் உண்டு. அதே மாதிரி இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பதவி உயர்வு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த டைம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் உங்களுடைய மாத சம்பளத்தில் ஏறும். அதே மாதிரி மாத வருமானத்தில் ஏறும். கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க. கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பொருளாதார அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிதிநிலை வந்து சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குறிப்பாக நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு கண்டிப்பாக வரும். வீடு அல்லது வாங்கணும், இந்த மாதிரி வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குங்க. வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கடனெலாம் அடைக்கிறதுக்கான வழியை நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிரான்ச்சஸ் நீங்கள் வந்து பெருசு பண்ணுறதுக்கான காலகட்டம் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் பிரான்ச்சுமே நீங்கள் வந்து பெருசு பண்ணுவீங்க. குடும்ப ரீதியான உறவு ரீதியான விஷயங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வந்து கண்டிப்பாக நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கி உறவு வந்து பலப்படுங்க. உறவினர்கள் வருகை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அந்த உறவினர் வருகையால் சின்ன சின்ன சலசலப்பும் உங்களுக்கு இருக்குது. அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே மூன்றாவது மனிதர்களால் சின்ன சின்ன டென்ஷனு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுடைய குடும்பத்திலேயே வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்குதுங்க. ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. பழைய நோயெல்லாம் வந்து தீருதுங்க. யோகா அப்புறம் தியானம் அதெல்லாம் பண்ணுறது மூலமாக மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு தான் வந்து எல்லாமே அவங்க லைஃப்பில் நடத்திருக்கும். அவங்க நினைப்பாங்க அது ஏதோ நடந்திருக்கும், அவங்க வந்து அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து ஆசைப்பட்டுருப்பீங்க, ஆனால் கிடைச்சது வேறு வேலையாக இருக்கும். படித்தது வேறு, கிடைச்சது வேறையாக இருக்கும். நீங்கள் அதுக்கான கோர்ஸை படிச்சுட்டு அதுலேயே நல்ல லாபம் தான் வந்துட்டு இருக்குது. என்ன இதுக்கு மேலே எப்போ படித்ததெல்லாம் மாறுறது அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அதை பாட்டு அந்த தொழில் மூலமாக போயிட்டுருப்பீங்க. படித்த வேலைக்கு போகக்கூடியவர்கள் தனுசு ராசியில் 70% பேர், மற்ற எந்த ராசியிலும் அவ்வளோவா இல்லை. ஆனால் பிடிச்ச வேலைக்கு போனீங்க 50% பேர் போகிறாங்க தனுசு ராசியில். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். 2 நெய் விளக்கு கொண்டக்கல்லை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக சால்வ் ஆக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. நிறைய நற்பலன்களை வந்து உங்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதம் அப்படின்னு இல்லை, எந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எங்களோட வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது. கஷ்டங்கள் பட்டு தான் இங்கே வந்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்தவங்க. தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நிறைய விஷயங்கள்னால இங்கே வந்து அப்செட் ஆகி அதிலேருந்து வந்து மேலே வந்தவங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் பட்டிங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. அதற்கான முதல் படிக்கட்டாக வரக்கூடிய நாட்கள் அமையுது. இது வந்து ஒரு சமநிலையான நாட்கள் தான். அதாவது ரொம்ப அடித்தோடனே ஜாக்பாட் இதனால் பட்ட கஷ்டத்தெல்லாம் தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே ஸ்டெப்பாக தான் நடக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீடியோ போடும்போது சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு அடித்து ஜாக்பாட் சூப்பர் அப்படி இப்படின்பாங்க. ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நிதானமாக தான் உங்களுக்கு வந்து நன்மை உண்டு. தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குடும்ப ரீதியான விஷயத்தில் வார்த்தையில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கும் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, இல்லை பாய் ஃப்ரெண்டு ஏதாவது லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தினால மைண்ட் அப்செட் ஆகாதீங்க. தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலை ஆட்கள்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கோங்க. உங்கள்கிட்ட பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பொறுமையாக நிதானமாக நடந்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தையில் தான் இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள். அதே போல் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மீது ஈர்ப்பு அதிகமாகும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் மீது ஈர்ப்பு அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் திருமணமானவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து செயல்பட்டால் ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு 3வது மனிதர்களால் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏற்கனவே நிறைய பேருடைய முக்கியமான சில விஷயங்களில் இது ஒரு விஷயமாக கருதப்படுது. என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடியவர்கள். ஆனால் ஃபைனலாக பார்த்தா எங்களுக்கு அவுட்புட் 0 தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கும் நீங்கள் செய்யுங்க, அதே மாதிரி உங்களோட செல்ஃப் சேவிங்கும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சில சேவிங்ஸும் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் நன்மையாக அமையும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எப்பயுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி வாங்க. ஏன்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணி பிஸின்னு வந்தால் நீங்கள் வந்து பிஸினே வருது பதில் அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு வைங்க. அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தோடனே கண்டிப்பாக பேசிடுவாங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.